ஆண்டவருடைய நாம் மைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த நல்வேத வாசிப்பை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம கொடுக்குற வேதத்தை வாசித்து மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். யோதா மகாஸ் எசேக்கியா என்னும் யோதா ராஜாக்களுடைய நாட்களில் மெரே சகோதரனாகிய மீகாவுக்கு உண்டானது. அவன் சமரியாவுக்கு எருசலேமுக்கு விரோதமாய் தரிசித்ததுமான கர்த்தருடைய வார்த்தை. சகல ஜனங்களை கேளுங்கள், பூமி அதில் உள்ளவைகளை செவி கொடுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாக இருப்பார். இதோ கர்த்தர் நமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். அவர் இறங்கி பூமியின் இடங்களை மிதிப்பார். மெழுகு அக்னிக்கு முன்பாக உருகிறது போலவும், மலையிலிருந்து பாயும் தண்ணீர் தரையில் பிளக்கிறது போலவும், பருவதங்கள் அவர் கீழே உருகி பள்ளத்தாக்கள் பிளந்து போகும். இது எல்லாம் யாக்கோவுடைய மீறுதல் நிமித்த இஸ்ரவேல் வம்சத்தாருடைய பாவங்கள் நிமித்தம் சம்பவிக்கும். யாக்கோவின் மீறுதலுக்கு காரணம் என்ன? சமாரியா அல்லவோ? யூதாவின் மேடைகளுக்கு காரணம் என்ன? எருசலேம் அல்லவோ? ஆகையால் நான் சமாரியாவை வெளியான மண்மேடும் திராட்சரசு ஆடுகிற நிலமாக்கி அதன் கற்களை பள்ளத்தாக்களை புரண்டு விழ பண்ணி அதன் அசிவாரங்களை திறந்து வைப்பேன். அதன் சுரூபங்கள் எல்லாம் நொறுக்கப்படும். அதன் பழையங்களை எல்லாம் அக்னியால் எரிந்து போடப்படும். அதன் விக்கிரங்களை எல்லாம் பாழாக்குவேன். வேசி பணையத்தினால் சுருக்கப்பட்டது திரும்ப வேசி பணையமாக போகும். நான் புலம்பே அல்லது அலுறுவேன். பறிகொடுத்தவனுக்காகவும் அமனமாகவும் நடப்பேன். நான் ஓரிகளைப் போல ஒளியிட்டு ஆண்டைகளைப் போல அருள்வேன். அதன் காயமாற யூதா மட்டும் வந்தது. எந்த ஜனத்தின் வாசலாகிய எருசலேம் மட்டும் வந்துட்டினது. அதை காத்பட்டணத்தில் அறிவியது எங்கள் அளவே வேண்டிய பெத்தராவிலே பொழுதியிலே பொருளை சாப்பியரிலே குடியிருக்கிறவனே, வெட்கத்துடன் அமனமாலே சயனிலே குடியிருக்கிறவர்கள் வெளியே வருவதில்லை. பெத் ஏசலிலும் புலம்பில் உங்களுக்கு அடைக்கலம் ஆகிறது. மாரதேசத்தில் குடியிருக்கிறவன் நம்மை வரும் என்று எதிர்பார்த்திருந்தால், ஆனால் தீமை கர்த்தரிடத்திலிருந்து எருசலேமின் வாசல்களை குமர் வந்தது. லாகிஸில் குடியிருக்கிறவரை வேகமான குதிரையில் பூடி நிகழ்ச்சியின் குமாரி வருவதில் காரணி சிவன் பாதங்கள் காணப்படுவதாக மோர்ச்சையை காத்து நீ இடத்துல உனக்கு இருக்கிறதை கொடுத்து விடுவேன். ஆகீசுவின் வீடுகள் இஸ்ரவேலின் ராஜாக்களுக்கு ஆபத்தமாக போகும். அந்த ராஜாக்களுக்கு அபத்தமாய் போகும். மரேஷாவில் குடியிருக்கிறவர்களே உனக்கு இன்னும் ஒரு சுதந்திரவாளியை வர பண்ணுவேன். அவன் இஸ்ரவேல் மகிமையாக அப்துல்லா மட்டும் வருவான். உனக்கு அருமையான உன் பிள்ளைகளின் நீ உன் தலையை இருக்கிறது மட்டையிட்டுக்கொள். கழுகை போல முழு மட்டையார் அவர்கள் உன்னை விட்டு சிறைப்பட்டு போகிறார்கள். அதிகார அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கையின் மேல் பொல்லாப்பு செய்யத்தனம் பண்ணி தங்கள் கையிலே வல்லமை இருக்கிறபடினால் விடிய காலமாக இருப்பது அதை நடப்பித்து வயல்களில் இச்சித்து படித்து கொண்டு வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் கொடுக்கிறவர்களுக்கு ஐயோ! ஆகையால் கர்த்தர் நான் இந்த வம்சத்தாருக்கு விரோதமாக தீமை விளைவிக்க நினைக்கிறேன். அதென்று நீங்கள் கழுதை நீக்க மாட்டீர்கள். நீங்கள் மேட்டிமை நடப்பதில்லை. அது தீமையான காலம். நன்னாளில் உங்கள் பேர் ஒப்பு சொல்லி நாம் முற்றிலும் பாழானோம். இந்த ஜனத்தின் சுதந்திரத்தை மாற்றி போட்டார்கள். நம்ம அதை என்னை விட்டு நீக்கி போட்டார். நமது வயல்கள் பிடுங்கி பகிர்ந்து கொடுத்தார்கள். தீவிரமான புலம்பல் கர்த்தர் சபையில் சுதந்திர வேதங்களை அளந்து கொடுக்கிறவர்கள் உனக்கு இல்லாதிருப்பார்கள். தீர்க்கத்திலும் சொல்லாதிருப்பீர்களாக என்கிறார். அவர்கள் தீர்க்கத்திலும் சொல்லுவார்கள். எந்த பிரகாரம் அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லாவிட்டால் நீங்கள் அதை யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே கர்த்தரிடத்தில் அவை குறுகிய இருக்கிறதோ அவருடைய கிரியைகள் தானோ செம்மையாக நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. என் ஜனங்கள் பூர்வமாக சத்ரு போல என்னால் யுத்தத்திலிருந்து திரும்பி வந்து வழியிலே அஞ்சாതെ கடந்து போகிறவர்களுடைய விலங்கியும் வசரை உடுத்து கொண்டார்கள். என் ஜனத்தின் அவர்களுடைய சவிக்கமான வீடுகளிலிருந்து துரத்தி விட்டார்கள். அவர்களுடைய குழந்தைகளுக்கு இருந்த என் அலங்காரத்தை என்று இன்னைக்கு இல்லாதபடிக்கு பறித்து கொண்டீர்கள். எழுந்திருந்து போங்கள். இது நீங்கள் இலைப்பாரும் இடமல்ல. இது தீட்டுப்பட்டது. இது உங்களை நாசப்படுத்தாது. நாசம் மிகவும் கொடிதாக இருக்கும். மனம் ஒவ்வொரு போக்கின்படி போய் அபத்தமானதை உரைக்கிற ஒருவன் திராட்சரத்தையும் மதுபானத்தையும் குறித்து நான் உனக்கு பிரசங்கிக்கேன் என்று அது இந்த ஜனத்திற்கு ஏற்ற பிரசங்கியாதிருப்பான். யாக்கோபின் ஜனங்களை உங்களுக்கு எல்லாரையும் நான் நிச்சயமாக கூட்டுவேன். சிவன் மீதியானவர்களை நிச்சயமாக சேர்ப்பேன். போகிற ஆடுகளைப் போல் அவர்களை ஏக கூட்டமாக்குவேன். நான் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு ஜனத்தினால இறைச்சலை உண்டாக்கும் தடைகளை நீக்கப்படுகிறவர்களுக்கு நடந்து போகிற தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசத்தை கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு போவார். கர்த்தர் அவர்கள் மண்ணில் நடந்து போவார்கள். அதிகாரம் ஒன்று நான் சொன்னது யாக்கோபில் தலைவர்களை முஸ்தராதிபதிகளை நியாயம் என்னதென்று அறிவது உங்களுக்கு அல்லவோ அடுத்தது. ஆசாரியர்கள் கோயிலுக்கு உபதேசிக்கிறார்கள். அதன் தீர்க்கதரிசி பணத்துக்கு குறி சொல்கிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தரை எங்கள் நடுவில் இல்லையோ என்று எங்கள் மேல் வராது என்கிறார்கள். ஆகையால் ஆனாலும் நன்மையை வெறுத்து தீமையை விரும்பி அவர்கள் மேல் தீமை இருக்க அவர்கள் தோலையும் அவர்கள் எலும்புகளும் இருக்க அவருடைய சதியும் பிடிங்க ஜனத்தின் சதியை தின்று அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுடைய தோலை உறிந்து கொண்டு அவர்கள் எலும்புகளை மறுத்து பானையில்
போடும் வண்ணமாக இறைச்சியை கொப்பரைக்குள்ளே போடும் வண்ணமாக அவர்களை துண்டிக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் கர்த்தர் நோய்க்கு கூப்பிடுகிறார். ஆனால் அவர்கள் தங்கள் கிரிகளை பொல்லாதவர்கள் அவர்களுக்கு மறுவு தரக்கூடாமல் தமது முகத்தை அக்காலத்தில் அவர்களுக்கு மறைத்து கொள்வார்கள். தாங்கள் பற்களினால் கடிக்கிறவர்களாக இருந்து சமாதானம் என்று சொல்லி தங்கள் வாய்க்கு உணவை கூடாதபடி விரோதமாய் சண்டைக்கு ஆயத்தம் பண்ணி எஞ்சனத்தை மோசமாகிற தீர்க்கதரிசி விரோதமாய் கருத்து சொல்லி என்னவென்றால் தரிசனங்கள் காணாத கூடாத ராத்திரியும் குறி சொல்லக்கூடாது. அந்த வாரம் உங்களுக்கு வரும் தீர்க்கதரிசிகள் மேல் சூரியன் அஸ்தமித்தவர்கள் மேல் பகல்காரர்களாய் போகும். தரிசனம் பார்க்குறவர்கள் வெட்கி குறி சொல்லுகிறவர்கள் நாணயம் சொல்லுகிறவர்கள் தங்கள் இல்லாதனால் தங்கள் எல்லாரும் தங்கள் வாயை மூடுவார்கள். நானும் யாக்கோபுக்கு அவன் மீறுதலை இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் கர்த்தருடைய ஆவியாருடைய பலத்தினாலே நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டு நியாயத்தை அறுவறுத்து செம்மையான நோய்கள் எல்லாம் கோணலாக்கி பிள்ளையினாலும் எருசலேம் கண்டுவிக்கிற யாக்கோபு தலைவர்களை இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளை கேளுங்கள். அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயத்திருக்கிறார்கள். அதன் ஆசாரிகள் கூலிக்கு உபதேசிக்கிறார். அதன் தீர்க்கதரிசி பணத்துக்கு குறி சொல்லுகிறார். ஆகிலும் அவர் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ தீங்குகள் மேல் வராது என்கிறார்கள். ஆகையால் உங்கள் நிமித்தம் வழியை போல உளப்பட்டு எருசலேம் மண்மேலாக்கி ஆலயத்தின் பருவதம் காட்டு மேடுகளாய் போகுமதியானால் ஆனாலும் கடைசி நாள் கர்த்தருடைய ஆலயமாகி பருவதம் உங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகள் மேலே வெட்டப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகள் அடுத்து ஓடி வருவார்கள். திறனான ஜாதிகள் புறப்பட்டு வந்து கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபுடைய ஆலயத்துக்கும் போகும் வாருங்கள். அவர்கள் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். அவர்கள் பாதைகள் நடப்பார்கள். என்ன விஷயமிருந்து வேதம் எரிசலம் என்று கர்த்தர் வெளிப்படும். அவர் திரளான ஜனங்களை நியாயந்த தூரத்துள்ள பலத்து ஜாதிகளை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாக தங்கள் ஈட்டிகளை அறிவாளர்கள் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறுஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதுமில்லை. அவனவன் தன் திராட்சை செடியின் நிழலும் அத்தை மரத்தின் நிழலும் பயப்படுத்துவார்கள் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய வர்த்தகன்வாய் இதை சொல்லிட்டு சகல ஜனங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். நாங்கள் எங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு உள்ள சதா காலங்கள் நடப்பாங்க. கர்த்தர் சொல்லுவது என்னவென்றால் அந்நாளிலே நான் நோண்டி சேர்த்து தள்ளுண்டவனை தீங்கு அனுபவித்தவனையும் கூட்டிக் கொண்டு நொண்டியானவனை மீதியான தூரமாய் தள்ளுண்டு போனவனை பலத்து ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேர்கள் கர்த்தர் என்பதத்தில் இது முதல் என்றைக்கு ராஜாவாக இருப்பார். மந்தையின் துருக்கமே சீவன் குமாரத்தின் அரணை முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். ராஜா ஆலோசனை வரும் குமாரிடத்தில் வரும். ராஜா வரும். சத்தமிட்டு கதர் சத்தமிட்டு கதறி பெறும். உன்னிடத்தில் இல்லை ஆலோசனைக்கார் அடைந்து போனார்கள். பிரசிக்கிற ஸ்ரீ கொத்த வேதனை கொண்டாக சிவன்குமார்த்தை பிரசவத்திலே பயப்பட்டு வேணப்படி இப்பொழுது நகரத்தில் இருக்க பிரபலியில் தங்கி பாவலன் வரைக்கும் அருகே விடுவிக்கப்படுவார். கர்த்தருடைய சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி சிவன் திட்டப்படுவர்களாக எங்கள் கண்ணவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியர் உனக்கு விரோதமாய் கூடியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகள் அறியாமல் அவருடைய யோசனை வளராமல் இருக்கிறார்கள். அடிக்கட்டுகளைப் போல அவர்களை களத்தில் சேர்ப்பார். சிவன்குமார்த்தி நீ எழுந்து போராடி நான் உன் கொம்புகளை இரும்பு உன் குழம்புகளை வெண்கலமாக அநேக ஜனங்களை நோய்க்கப்படுவேன். அவர்களை தேடி சேர்த்து கர்த்தர் அவருடைய ஆசை பூமிக்கெல்லாம் ஆண்டவராக இருக்கிறவருக்கு என்பதை அமை வாசிக்கொண்டு இது வாசிப்படுத்தும் செபிப்பான். ஆண்டவரே இது வாசி கொடுத்த கிருபைகளுக்காக மக்கள் நன்றி தெரிவிக்கிறோம். தொடர்ந்து தேவானிவரனை விஷயம் வல்லமை விளங்கும்படி செபிக்கிறோம். எல்லா தடைகளும் கட்டுகளை உடைத்தபடி இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமென். இந்த நாளில் எங்களுக்கு கிறிஸ்து அந்த வர வல்லமையின் ஆவிகளை வசன இயேசு நாமத்தில் அறிந்து கட்டுகிறோம். ஆமென் ஆமென்.